அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருச்சு. எப்படியாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடை செய்யணுன்னு துடிச்சிக்கிட்டு இருந்த இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய சூழ்ச்சியை வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் முறியடிச்சிருக்கிறாரு. அவர் முறியடிக்க காரணம் இந்த போர் நீடிச்சா முற்றிலுமாக அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறது உலகத்துக்கே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும். ஈரான் வந்து உச்சபட்ச வெற்றி அடைஞ்சிருக்கும். இந்த பெயரை ஈரானுக்கு எடுத்துடக்கூடாது. அதனால் நம்ம கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நம்ம தான் இந்த போரை முடிச்சோண்டு இருக்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டு என்ன பண்ணிட்டாரு, மிக கவனமாக வந்து அவசரமாக அந்த வரைவு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அவர் போட்டது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அமைச்சர்களும் கையெழுத்து போட்டாங்க. இந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஹோர்முஸ் நீரணையில் நின்று கொண்டிருந்த கப்பல் வந்து ரெண்டு பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமையில் வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே தடை செய்து வச்சுருந்த அந்த ஆக்கிரமிப்பையும் நான் அகற்றுக்கிறேன், எங்களுடைய கப்பல்களை நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன், ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவும் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ ஈரான் வந்து ஹோர்முஸ் நீரணையை திறந்து விட்டுருக்காங்க. கப்பல்கள் வந்து போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஆரம்பிக்கலைன்னா உலகம் முழுக்க விலைவாசி உயர்வு, பொருள்கள் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லி பல வகையான கஷ்டங்களுக்கு மிக மோசமான சூழ்நிலைக்கு உலக நாடுகளே போயிடுச்சு. எந்த ஒரு நாட்டை கை வச்சாலும் இந்த அளவுக்கு உலகமே பாதிக்காது. ஆனால் ஈரானை கை வச்சோம்னா உலகத்துக்கே அது பாதிப்பு வருங்கிறத இப்போ அமெரிக்கா உணர்ந்துட்டதுனால இனிமேல் ஈரான்கிட்ட நம்ம சண்டை வச்சுக்கக்கூடாதுங்கிறதுல அது உறுதியாகிடுச்சு. அதே போல் ஈரானை இனிமேல் பகைச்சு கொள்ளக்கூடாது, ஈரான்கிட்ட நாமும் நட்புறவு வச்சுக்கணும்னு சொல்லி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஈரானுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் அதுக்கு இராணுவ தளங்களை கொடுத்து வந்த அந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள், துபாய், சவுதி, குவைத், பஹ்ரைன், இது போன்ற நாடுகள் எல்லாமே இன்றைக்கு வந்து இந்த ஈரானோட வந்து உறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு உறுதி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிட்டேருந்து நம்மளுடைய படைகளை வந்து உங்களுடைய அமெரிக்கா படைகளை வாபஸ் வாங்கிக்கங்க, எங்கள் தளத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சமிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வந்து உலக நாடுகளில் தன்னுடைய மதிப்பை இழந்து ஈரான் முன்னாடி மண்டியிட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகி ஈரான் கொடுத்த 14 அம்ச திட்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு. இதை உலக நாடுகள் கவனிச்சுட்டு மிகப்பெரிய வல்லரசு தகுதியாக ஈரான் வந்துருச்சுங்கிறத நினச்சி ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஈரானை வந்து வாழ்த்த செய்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஈரான் வந்து ஏற்கனவே பல தடைகளை வந்து அமெரிக்காவால் பெற்றிருந்துச்சு. பொருளாதார தடைகள், அவருடைய நிதியை முடக்கி வச்சுருந்தது, எல்லாத்தையும் மீறி இந்த போரில் வந்து 110 நாட்கள் தனித்து நின்று மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க ஈரான் வந்து இன்றைக்கி உலக மத்தியில் ஒரு வல்லரசாக கருதப்படுது. அதனால் அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகளை வந்து இனி நம்ம ஈரான்கிட்ட பகை வச்சுக்கக்கூடாது, ஈரானோட நட்பு வச்சுக்கணும், அமெரிக்கா நமக்கு உதவவே இல்லை, அமெரிக்காவை விட்டு நம்ம வெளியேறது தான் சரிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்கங்கிற ஒரு சரியான ஒரு தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த நாடும் அமைதியாக இருக்கக்கூடாது, காலம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய அந்த சூழ்ச்சியும் இப்போ உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு. அதோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சம்பந்தமே இல்லாமல் ஈரானோட சண்டை போட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அவருடைய நாட்டிலையும் அவருடைய நாடாளுமன்றத்திலையும் அவருடைய கட்சியிலையுமே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பின பிறகு நம்ம செய்தது தவறாக சரியான்னு புரியாமல் குழம்பி போயிருந்த அவர், நம்ம தவறு தான் செஞ்சிட்டோம், இந்த பெஞ்சமின் நெதன்யாகு பேச்சை கேட்டு இந்த போரில் இறங்கினதே தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போரை நிறுத்துன்னு சொல்லியும் அந்த இஸ்ரேல் நிறுத்தாமல் நீங்கள் செய்கிற உடன்பாட்டுக்கெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்ற ஒரு அறிவிக்கை கொடுத்த உடனே தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணி நெதன்யாகுவை கெட்ட வார்த்தையால் திட்டினார் ட்ரம்புங்கிற மாதிரி செய்திகள் வருது. இப்போ நெதன்யாகு மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. மற்ற உலக நாடுகள் பூரா ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஈரான், அமெரிக்கா, மத்திய கிழக்கு அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ படைகள் எல்லாருமே போர் நிறுத்த வேணுங்கும், உலகம் அமைதியாக இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கான ஒப்பந்த கையெழுத்தானது எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது.
இனி இந்த மகிழ்ச்சி நீடிக்கும். நிச்சயமாக 60 நாட்களுக்கு பிறகு இந்த 14 ஒப்பந்தங்களில் பெரும்பான்மையான ஒப்பந்தங்கள் வந்து நிறைவேற்றப்படுங்கிற நம்பிக்கை 2 தரப்புக்கும் இருக்குது, உலக நாட்டு மக்களுக்கும் இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் எந்த விதமான இடைச்செருளும் இல்லாமல் வந்து சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.